சமையலை சுலபமாக்க சில க்யூப்ஸ்லாம் நம்ம வந்து செஞ்சு வைக்கிறோம். அதில் வந்து இது வந்து புளி கறந்து அந்த க்யூப்ஸ் பண்ணுறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ, புளி பேஸ்ட்டுக்காக நான் சொல்லிகிட்ருக்கேன். இது டெய்லி வந்து புளியை ஊற போட்டு கறந்து அந்த டைமில் நம்ம பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதனால் வந்து புளி பேஸ்ட்டுக்கு என்ன பண்ணலான்னாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னாக்கா ஃப்ரீசரில் நமக்கு ஒரு முக்கால்வாசியும் கொஞ்சம் கால்வாசி உள்ளது கீழே ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். இது என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல உலகான 1/4 கிலோ அளவு எடுத்துக்கங்க. இல்லை உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க. ஒரு மாதத்துக்கு வேணால் ஒரு மாதத்துக்கு எடுத்துங்க. ஒரு மாதத்துக்கு எடுத்துகிட்டா நல்லது. நல்லா ஒரு 1/4 கிலோ உங்களுக்கு நிறைய புளி தேவைப்பட்டுன்னா பார்த்துங்க. அது கூட வந்து இந்த கொடம்புளி சேர்த்துங்க. கொடம்புளி ரொம்ப நல்லது. ஆஃப் சேர்த்தாலும் நல்லது. இது ஒரு புகைச்சல் வாடை வரும். ரொம்ப பேருக்கு பிடிக்காது தனியாக போடுறதுக்கு. இது ஊற வச்சு சேர்த்தா தான் அது களைஞ்சி போட முடியும். இது என்ன பண்ணுங்க, இந்த வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த கொடம்புளின்றது. இதில் ரசம் வச்சு சாப்பிட்லாம். வேறு மீன் குழம்பு புளி குழம்புக்கும் சேர்த்துக்கலாம். டெய்லி ஒரு சூப் மாதிரி ரசம் போட்டு கூட சாப்பிட்லாம் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு. வெயிட் லாஸ்ன்றது வந்து நம்ம டெய்லி குடிக்கணும். 2-3 நாள் குடிச்சிட்டு வெயிட் லாஸ் ஆகலாம்னு சொல்லக்கூடாது. சரி, நம்ம புளி பேஸ்ட்டுக்கு வரும். அதை பார்ப்போம். அது அப்புறம் பார்ப்போம். இந்த கொடம்புளியும் இதையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு 4 டம்ளர் போட்டு தண்ணி போட்டு ஊற வச்சுருங்க. குக்கரில் நல்லா கழுவி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா ஊறினதான் ஒரு 3 ஹவர் 4 ஹவர் கழிச்சு பாருங்கள். நல்லா ஊறி சாஃப்ட் ஆகிடும். அப்புறம் குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு இதை வடிகட்டுங்க. இன்னும் கூட இருக்குது சாஃப்டாட்டு. இன்னும் நல்லா 8 கிளாஸாக கூட தண்ணி ஊற்றிக்கலாம் வச்சிங்களா. இல்லை 6 கிளாஸ் ஊற்றிங்க கரெக்டாக இருக்கும். நல்லா 6 கிளாஸ் ஊற்றிக்கிட்டு நல்லா பனஞ்சி விட்டு வடிகட்டிக்குங்க. இப்போ ஒரு இது 4 கிளாஸ் இருக்குன்னா இல்லை 2 கிளாஸ் தண்ணி போட்டு நல்லா பனஞ்சி இது ஊற்றிங்க. ஊற்றிட்டு மீதியை வந்து இன்னும் ஒரு 4 டம்ளர் போட்டு கொதிக்க விட்டு நல்லா பசைஞ்சு வடிகட்டி கீழே வச்சுங்க. இது வந்து ஒரு 4-5 நாளைக்கு யூஸ் ஆகும் மீதி உள்ளது. இந்த புளி என்ன பண்ணணும், வடிகட்டின புளியை கொஞ்சம் ஒரு தடவை கொதிக்க விட்டுங்க. அப்படியே தூக்கி வச்சா ஒரு பச்சையாக அப்படியே தூக்கி கையெல்லாம் போட்டிருக்கணும். அதனால் ஒரு தடவை கொதிக்க விட்டுட்டு எல்லாத்தையும் இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணுங்கள். ஃப்ரீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. இந்த முட்டை வாங்கிட்டு இந்த இதெல்லாம் தூக்கி தூர போடாதீங்க. அந்த மாதிரி இது பிஸ்கெட் வாங்கிட்டு இந்த மாதிரி இந்த இதெல்லாம் வந்து இதிலலாம் ஊற்றலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக. இதில் வந்து தேங்காய் அரைச்சி போட்டு வச்சுருக்கேன். ஒரு கட்டி எடுத்து போட்டால் போதும். இந்த மாதிரி சின்ன சின்ன முட்டைங்க வாங்குறோம்ல, சின்ன கொஞ்சமாக ஊற்றுற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம். குட்டியை திறந்து குட்டி குட்டியாக ஊற்றி வச்சுக்கலாம். அதில் ஊற்றி மேலே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதை ஸ்டோர் பண்ணிட்டு தேவையானப்போ ஒரு குக் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு 2 நிமிஷம் எடுத்து போட்டாலே அது புளி கரைஞ்சி வெந்துடும். நீங்கள் போட்டு டெய்லி உட்காந்து பசஞ்சிக்கிட்டு அது ஒரு பெரிய வேலையாக எடுத்துகிட்டு இருக்க வேண்டாம். அது அந்த வேலைக்கு போகிறவங்களுக்கும் சரி, இல்லை குழந்தைங்கள சின்ன குழந்தைங்கள வச்சுட்டு இருக்கவங்களாம் அந்த மாதிரி ஈஸியாக இந்த மெத்தட் பண்ணிக்கோங்க. நான் புழிஞ்சிட்டு நான் ஊற்றி காமிக்கிறேன் அது எப்படின்ட்டு. பாருங்க, கொடம்புளி இந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் புகைச்சல் வாசனை வரும். இதை யூஸ் பண்ணுறாந்தாக்கா இது மட்டுமே கூட யூஸ் பண்ணலாம். இதை மட்டும் யூஸ் பண்ணுறாந்தாக்கா நல்லா இது கழுவிட்டு ஒரு குழம்பு வகைக்கு வந்து நம்ம போடும் போது ஒரு 5 எடுத்து போட்டால் போதும். நல்லா ஊற வச்சு தண்ணி எவ்வளோ வேணுமோ வடிகட்டிக்குங்க. அதில் இது கேரளாவில் வந்து இதான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அவங்களாம் வந்து புளிக்குழம்புலலாம் ஊற வச்சு அப்படியே போட்டுருவாங்க. மீன் குழம்பு புளிக்குழம்புலலாம் பார்த்துங்க. வேறு எந்த பிராண்டு உங்கள் இடத்துல கிடைக்குதோ அது வாங்கிக்கோங்க. கொடம்புளி இது வந்து 1 வடிகட்டிட்டு இது 2 கிளாஸ் ஊற்றிருக்கேன். கட்டியாக தான் இருக்கும். இது எடுத்து போடும்போது ஒரு பெருசுனாக்கா ஒரே ஒரு கட்டியும், இந்த குட்டினாக்கா ஒரு 4 குட்டினா 4 கட்டியும் போட்டால் போதும். ரொம்ப பொண்ணு தேவையில்லை. இதை பிணைய பாருங்கள், நல்லா கட்டியாக இருக்குது. இந்த வடிகட்டி இன்னும் கூட ஒரு கிளாஸ் ஊற்றலாம் போல இருக்குது. நான் 8 டம்ளர் தண்ணி முடிஞ்சாலும் ஊற்றிங்க. உங்கள் ஸ்டோர் பண்ணுறதை பொறுத்து. மீதியை அப்படியே இந்த இதோடய தண்ணி ஊற்றி வச்சியும் புரிஞ்சுக்கலாம். அதில் வந்துகிட்டே தான் இருக்கும். அது 2 புளியும் சேர்ந்தெல்லாம் அந்த சத்து வந்து அப்படியே இருக்கும். அந்த கொடம்புளியில் உள்ள சத்து வந்து அப்படியே இருந்துகிட்டே தான் இருக்கும். குடும்பமான வரைக்கும் கொடம்புளியை தனியாக போட்டு ரசம் பண்ணி சாப்பிடுங்க டெய்லி. உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். இப்போ 6 டம்ளர் வந்திருக்கு.
இன்னும் கூட பாருங்க கட்டியாக இருக்குது, இன்னும் எடுக்கலாம். இன்னும் ஒரு டம்ளர் போட்டு கூட எடுக்கலாம். இது இவ்வளோ காலம் வந்துருக்குது. இப்போ மீதி வந்து கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா. இது டெய்லி யூஸ்க்கு இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம். கொஞ்சம் நாள் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 கிளாஸ் இன்னும் ஊற்றி நல்லா வடிகட்டி வச்சுக்கலாம். இன்னும் மீதி உள்ளதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கீழே வச்சுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக புளிப்புக்கெல்லாம் சேர்த்துக்கலாம். இது இவ்வளோ காலம் இருக்கிறத வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணலாம். மொத்தமாக ஸ்டோர் பண்ணி கொஞ்சமாக எடுத்து போகிறத விட இந்த மாதிரி நீங்கள் போட்டு, நான் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் போட்டு வச்சுட்டு அந்த பிளாஸ்டிக் அங்கே வச்சுக்க வேணான்னாக்கா அது நல்ல க்ரிப்பானதும் அதை விட்டு எடுத்து ஒரு கவரில் போட்டு கட்டி வச்சுருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா மீன் குழம்பு, புளிக்குழம்பு, ரசம், சாம்பார் எல்லாத்துக்கும் சட்டுன்னு எடுத்து போட்டுடலாம். சாம்பார் காய் ரெடியாக வச்சுருந்தீங்கன்னாக்கா பருப்பும் இந்த மாதிரி வேக வச்சு வச்சுக்கலாம். அதை நான் காமிக்கிறேன் நான் எப்படி வச்சுக்கணுன்ட்டு. இன்னும் சூப்பரான புதுசான சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் பற்றி எப்படி நம்ம இது ஸ்டோர் பண்ணலாம் டிப்ஸ்லாம் நிறைய இருக்குது. உங்களுக்கு வந்து பதிவுகளும் நான் போட இருக்கிறேன். டைம் கிடைக்கும் போது நான் போடுறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் வந்து கடையும் பார்த்துட்ருக்கேன், வேலைக்கும் போயிட்டுருக்கேன். அதை பண்ணிவிட்டு தான் நான் இடையில அதை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லித்தரேன். இது வந்து நான் கறந்து வச்ச கட்டியான புளி மேலே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இது யூஸ் பண்ணும்போது 1-2 கட்டி எடுத்து போட்டால் போதும். இது வந்து மீதி இருந்ததை தண்ணியாக இருந்ததை 2 டம்ளர் 3 டம்ளர் கிட்ட நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரசத்துக்கு, இது தக்காளி சாறு, வெண்டைக்காய் சாறு, கத்திரிக்காய் சாறுன்னு நாங்கள் பண்ணுவோம் ரசத்துக்கு பதிலாக. அதுக்கு ஊற்றிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த இது கீழே வச்சுக்கலாம். இதை கீழே வச்சு ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீசரில் வச்சு தேவையானப்போ அப்பப்போ 2 கட்டி எடுத்து போட்டுக்குங்க. இந்த மாதிரி புளி பேஸ்ட்டை வந்து ஐஸ் க்யூப், இந்த பாக்ஸ் வந்து நான் வந்து பிரிட்டானியா க்ரீம் பிஸ்கெட் பாக்ஸு, இது ரொம்ப வசதியாக இருந்துச்சு. அது பார்க்கவும் அழகாக இருக்குது பாருங்கள். எடுத்து அந்த சின்னதாக வைக்கிறதும். இந்த மாதிரி ரசமோ இல்லை மீன் சால்னாவோ இல்லை புளிப்பு சால்னாவோ காரக்குழம்புக்கு வத்தக்குழம்பு இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் 2-3 எடுத்து போட்டுக்கிட்டால் போதும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அப்படியே கரைச்சி ஊற்றி செய்ய வேண்டியது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்பப்போ புளி கரைக்கணுன்ற அவசியம் இல்லை நம்மளுக்கு. ரொம்ப ஈஸியான புளி க்யூப் ரெடி ஆகிடுச்சு. டேமரைன் க்யூபு. எங்கள் ஷாப் அட்ரஸ்லாம் கொடுத்துருக்கேன். என்னுடைய வெப்சைட்டுடைய அட்ரஸும் கொடுத்துருக்கேன். எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.